இருட்டான நேரம் மகாராஜாவான சூரியவர்மன் அவருடைய அறையில கொஞ்சம் பதட்டமா அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் தெரிஞ்சுது. அப்பதான் மகாராணியான பத்மாவதி அங்க வந்தாங்க. மகாராஜா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க தூங்கலையா? உங்க முகத்துல ஏதோ ஒரு விதமான குழப்பம் தெரியுதே. ஏதாவது பிரச்சனை உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? நம்ம கஜானா நிறைஞ்சு இருக்கு, மத்த ராஜ்யத்தோட ராஜாக்களோட நல்ல உறவும் நமக்கு இருக்கு, அப்புறம் எதை பத்தி யோசிக்கிறீங்க? அதுதான் பத்மாவதி என்னோட கவலைக்கு காரணம். அரசவையில காமிக்கிற கணக்கு புத்தகங்கள்ல எல்லாமே அற்புதமா தான் இருக்கு. ராஜ்யத்துல பசியே இல்லையாம், வறட்சி இல்லையாம், எல்லா மக்களும் என்னுடைய கருணையால தான் வாழறாங்கன்னு புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா அரசவையில சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு வயல்ல இறங்கி வேர்வை சிந்துற விவசாயியோட கஷ்டம் எப்படி தெரியும்? என்னுடைய அதிகாரிகளோட புகழ்ச்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு கசப்பான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் மகாராஜா. உண்மையான அரசர் மக்களோட கண்ணை பார்த்தே அவங்க கண்ணுல இருக்கிற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். நாலு செவத்துக்குள்ள இருந்து அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கு மத்தியில இருந்து பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். இப்போ உங்க முடிவு என்ன மகாராஜா? என்னுடைய அதிகாரிங்க குண்டு கிளிக்கு ஆகாயத்தை காட்டுற மாதிரி என்ன ஏமாத்த பாக்கறாங்க. ஆனா என் மக்களோட கண்ணீரை நானே நேர்ல போய் பார்க்க போறேன் பத்மாவதி. நான் அதுக்காக ஒரு முடிவெடுத்திருக்கேன். நாளைக்கு விடிஞ்சதும் கோட்டையை விட்டு போக போறேன். மக்கள் கிட்ட மாறு வேடத்துல போய் பழகுவேன். நாளைக்கு காலையிலேயே மந்திரி கிட்ட இத பத்தி சொல்ல போறேன். அடுத்த நாள் காலையில மகாராஜா அவருடைய மந்திரியான தர்மசீலனை யாருக்குமே தெரியாம ரகசியமா அவருடைய அறைக்கு வர சொல்லியிருந்தாரு. வணங்குகிறேன் மகாராஜா. இப்படி அதிகாலையில வர சொல்லியிருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான பணி இருக்கா அரசே? ஆமா மந்திரியாரே, நான் இப்பவே உடனடியா இந்த கோட்டையை விட்டு போக போறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கோட்டையோட பொறுப்பு உங்களுடையது. எங்க போக போறீங்க மகாராஜா? எதுக்காக போக போறீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்மளுடைய ஒற்றர்களை அனுப்பலாமே. ஒருவேளை நீங்க தான் போகணும் அப்படின்னா எத்தனை வீரர்களை கூட அனுப்பணும்? அதிகாரிகளும் ஒற்றர்களும் மனிதர்கள் தானே மந்திரி. வீரர்கள் வேண்டாம், தேர் வேண்டாம், இந்த ராஜ சின்னங்கள் எதுவும் வேண்டாம். நான் மகாராஜா சூரியவர்மனா போகல, ஒரு சாதாரண வழிபோக்கனா போக போறேன். ஒரு சாதாரண வழிபோக்கனோட உடைய தவிர என் மேல எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு செம்பு நாணயத்தை கூட நான் எடுத்துக்கிட்டு போக மாட்டேன். என் மக்களோட மக்களா சாதாரண மனுஷனா கலந்து அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு நானே தெரிஞ்சுக்க போறேன். வேண்டாம் மகாராஜா, இந்த சாகசம் எல்லாம் வேண்டாம். வீரர்களோட துணை இல்லாம, கையில பணம் இல்லாம நீங்க கிராமங்கள்ல சுத்தி திரியிறது நல்லது கிடையாது. வழியில உங்களுக்கு எதனா ஆபத்து ஏற்பட்டா அப்புறம் இந்த ராஜ்யத்தோட நிலைமை என்ன அரசே? இந்த முடிவை மாத்திக்கோங்க. பயப்படாதீங்க மந்திரியாரே. மக்களை கண்ணிமை போல பாதுகாக்க வேண்டிய அரசனுக்கு அந்த மக்களுக்கு நடுவுல இருக்க பயம் எதுக்கு? என் முடிவு மாற போறதில்ல. ராஜ்யத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க. அந்த கடவுள் தயவால எனக்கு எதுவும் ஆகாது. என் மக்கள் தான் என் பாதுகாப்பு. நான் திரும்பி வர வரைக்கும் ராஜ்யத்தை நல்லபடியா பாத்துக்கணும். இதுதான் என்னுடைய கட்டளை. மகாராஜா அவருடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு அழுக்கு துணிய போட்டுக்கிட்டு ஒரு சாமானிய மனிதனா கோட்டையை விட்டு வெளியில வந்தாரு. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்பதான் மகாராஜா கனகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. கால்நடையா வந்ததுனால அவருக்கு காலெல்லாம் வலிச்சுது. தாகத்துல தொண்டையும் வறண்டு போச்சு. எவ்வளவு கஷ்டம். அரண்மனையில ஒரு அடி எடுத்து வச்சாலும் பட்டு மெத்த இருக்கும், குளிர்ந்த காற்று வீசும். ஆனா இந்த வெயில்ல ஒரு வேளை நடந்ததுக்கே என் உயிரே போற மாதிரி இருக்கே. தொண்டைய நினைக்கலான்னு பார்த்தா கூட ஒரு முடக்கு தண்ணி இல்ல. உண்மையிலேயே இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கை போராட்டம் தான் போல. இந்த வழியில யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும். அப்பதான் அந்த வெயில்ல ஒரு விறகு கட்டைய சுமந்துக்கிட்டு நடக்க முடியாம அடிமேல அடி வச்சு ஏழையான பரணி வந்துகிட்டு இருந்தான். பரணி மாறு விஷயத்துல இருக்கிற மகாராஜாவை பார்த்து அவன் கிட்ட குடிக்கிறதுக்காக வச்சிருந்த தண்ணி எடுத்து அவருக்கு குடிக்க கொடுத்தான். இந்தாங்க ஐயா, உச்சி வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களை பார்க்கும் போதே நீங்க சோர்வாய் இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த மண் குவளையில இருக்கிற தண்ணியை குடிச்சு உங்களோட களைப்பை கொஞ்சம் போக்கிக்கோங்க. உன்னுடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. பிராணம் போற சமயத்துல அமிர்த மாதிரி தண்ணி கொடுத்து உதவுன. என் பேரு வீரையா. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். உன் பேரு என்னப்பா?
என் பேரு பரணிங்க ஐயா. இங்க பக்கத்துல இருக்கிற கனகபுரம் தான் என் ஊரு. உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான். உங்களுக்கு விருந்து சாப்பாடு போட முடியலனாலும் நான் குடிக்கிறதுக்காக செஞ்சிருக்கிற கஞ்சியை உங்களுக்கு தரேன். வாங்க ஐயா, என்னோட வீட்டுக்கு போகலாம். விருந்தினரை உபசரிக்கிறது எங்க கிராமத்து வழக்கம். போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணிகள் இல்லைனாலும் இந்த கிராமத்து ஜனங்களோட மனசு எவ்வளவு நல்லா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறவன் தான் உண்மையான அரசன். பரணி, உன்னை பார்க்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும். பரணி அந்த வழிபோக்கனை அவனுடைய குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போனான். அது ரொம்பவும் பழைய குடிசை. பரணியோட மனைவியான பார்வதி ரொம்பவும் மரியாதையா அந்த வழிபோக்கனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு நாற்காலியில உட்கார வச்சா. அதுக்கப்புறமா சூடா இருக்கிற கஞ்சியை கொண்டு வந்து அவருக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தா. தயவு செஞ்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல இருக்கிறது இந்த கஞ்சி மட்டும்தான். இந்த கஞ்சிய நீங்க குடிச்சீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப சுவையா இருக்குமா. கோட்டையில கிடைக்கிற உணவுகளை விட இந்த கஞ்சி குடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட அன்பு கலந்திருக்கிறதால தான் சுவையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா பரணி, உன்னோட வீட்டு சூழ்நிலைய பார்க்கும்போது நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. உன் வயல்ல எதுவும் விளையலையா? பயிரெல்லாம் நல்லாதாங்க ஐயா விளையுது. பூமி தாயி எங்களை ஏமாத்துறது இல்லைங்க ஐயா. ஆனா இந்த மனுஷங்க தான் எங்களை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களா? யாருப்பா அவங்க? உங்க மகாராஜா தான் எல்லாருக்கும் சமமான நீதியை வழங்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அப்புறம் என்ன கஷ்டம் உங்களுக்கு? மகாராஜா நல்லவரா இருக்கலாம். ஆனா மகாராஜாவுக்கு கீழே வேலை செய்யறாரே எங்க ஊரோட அதிகாரி கனகையா, அவன் இருக்கானே, அவன் ரொம்பவும் மோசமானவன். போன வருஷம் எங்க ஊர்ல வறட்சி வந்து விளைச்சல் சரியா விளையலுங்கிறதுக்காக 10 ரூபாய் அவன் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தான். ஆனா அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு இப்போ 100 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றான். ஆமாங்க ஐயா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த 100 வரகனை நான் கட்டல அப்படின்னா எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு ஏக்கர் வயலையும் அவர் பேருக்கு எழுதி கொடுன்னு மிரட்டுறாரு. அந்த வயல் போனா நாங்க பிச்சை தாங்க ஐயா எடுக்கணும். எந்த அதிகாரிங்க கிட்ட போனாலும் அவங்களும் அவங்கிட்ட விலை போனவங்க தான். எங்களுக்கு நீதி கொடுக்க நாதி இல்லைங்க ஐயா. என்ன அநியாயம்! என்னோட ஆட்சியில ஏழைங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குதா? இந்த கருடையா மாதிரியான ஊழல்வாதிகளால என் ராஜ்ய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு சரியான பாடத்தை நான் சொல்லி கொடுக்கறேன். பரணி, நீ பயப்படாதப்பா. நான் சாதாரண வழிபோக்கன்னு இல்ல. நான் சட்டங்களையும் தர்மங்களையும் படிச்சவன். இன்னைக்கு சாயந்தரம் உன் கூட நானும் வருவேன். அவனுடைய கணக்கு வழக்குகள் சரியா இருக்கான்னு உன்னோட சார்புல நானும் பாக்கறேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. அப்போ ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற திட்டுல கனக்கையா ரொம்பவும் திமிரா வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடி அவனுடைய ஆட்களும் பூஜனங்களும் கூட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா மாறு விஷயத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. பரணியும் பார்வதி கூட இருந்தாங்க. வாப்பா பரணி, வா. பணத்தை கொண்டு வந்தியா இல்ல இடத்தோட பத்திரத்தை கொண்டு வந்தியா? மரியாதையா 100 வராகனை மேஜ மேல வையே, இல்லனா இன்னைக்கே அந்த வயல்ல இருந்து உன்னை விரட்டி விட்டுடுவேன். கணக்கையா ஐயா, 10 வராகன் கடனுக்கு 100 வராகனுக்கு நான் எங்கங்க ஐயா போவேன்? ஒரு வருஷம் முழுக்க வேலை செஞ்சாலும் அவ்வளவு பணம் வராதே. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என் மேல கருணை காட்டுங்க ஐயா. என்ன தர்மமா? அந்த தர்மத்தை பத்தி என்கிட்டயே பேசுறியா? இங்க நான் வச்சதுதான் சட்டம், நான் கிறுக்குனதுதான் சாசனம். என்னையேவா எதிர்த்து பேசுற? காவலர்களே, இவனை இப்பவே பிடிச்சு அவனுடைய பெருவிரல் ரேகைய பத்திரங்கள்ல வாங்குங்க. நிறுத்துங்க. வழிபோக்கனுடைய குரல்ல இருக்கிற கம்பீரத்தை பார்த்து காவலாளிங்களே பயந்து போயிட்டாங்க. அப்போ கனகையா அந்த புது ஆளை பார்த்தான். யாருடா நீ? தெருவுல போற பிச்சைக்கார மாதிரி இருக்க. எங்க ஊரு விவகாரத்துல நீ ஏன் தலையிடுற? என்னையா தடுக்கிற? பிச்சைக்காரன் இல்ல கணக்கையா, தர்மத்தை நம்புற ஒரு சாதாரண வழிபோக்கன். ஒரு சாதாரண விவசாயிக்கு 10 வராகனை கொடுத்துட்டு 100 வராகனை வசூல் பண்ணணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? எங்க உங்க கணக்கு புத்தகத்தை ஒரு தடவை காட்டுங்க பாப்போம். மகாராஜா போட்டு இருக்கிற சட்டத்தின்படி இயற்கை பேரிடர்கள் வரும்போது விவசாயிங்களோட கடனை தள்ளுபடி செய்யணும்னு சட்டத்துல இருக்கு. நீங்க மகாராஜாவோட சட்டத்தை மீற பாக்குறீங்களா? மகாராஜாவோட சட்டமா? அந்த கோட்டையில உக்காந்து இருக்கிற சூரியவர்மனுக்கு கிராமத்துல என்ன நடக்குதுன்னு என்ன கவலை இருக்கு? மகாராஜாவோட சட்டம்லாம் இங்க செல்லாது. இங்க நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. என்னோட கணக்கு புத்தகங்களை பாக்குற உரிமை உனக்கு கிடையாது. இப்படியே அதிகமா பேசிக்கிட்டு இருந்தா
இவனோட சேர்த்து உன்னையும் ஆலமரத்துல கட்டி வச்சு சவுக்கால அடிப்பேன். இங்கிருந்து போயிடு. அது கேட்டதும் மகாராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரு முடிவெடுத்தாரு. கணக்கையா அவர்களே, நான் எங்கேயும் போகல. என்னால உங்க கணக்கு புத்தகத்துல இருக்கிற கணக்கு தப்புன்னு நிரூபிக்க முடியும். நாளைக்கு காலையில கிராம மக்கள் முன்னாடி நான் நிரூபிச்சு காமிக்க போறேன். ஒருவேளை உங்க கணக்கு சரியானதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற வைர மோதிரத்தை உங்களுக்கு தரேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டா இவருடைய கடனை தள்ளுபடி பண்ணணும். சரியா? சரி, நாளைக்கு காலையில இந்த இடத்துலயே நாம கூடுவோம். இவனுடைய வைர மோதிரம் எனக்கு சொந்தமாகிறது உறுதியாயிடுச்சு. காலையில கிராமத்து ஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துல கூட்டமா வந்து நின்னாங்க. அப்போ கனக்கையா திமிரா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல அந்த வைர மோதிரத்தை சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை தெளிவா தெரிஞ்சுது. பரணியும் பார்வதியும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வழிபோக்கன் முகத்துல மட்டும் தைரியம் தெளிவா இருந்துச்சு. வாடா வழிபோக்கா, வைர மோதிரத்தை கொண்டு வந்தியா? அதை இங்க வையி. எப்படியும் சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். அதை இப்பவே என்னுடைய சட்டப்பையில போட்டுக்கிறேன். பந்தயம் முடிகிற வரைக்கும் மோதிரம் வெளியில வராதுங்க. முதல்ல உங்களுடைய கணக்கு புத்தகத்தை வெளியில எடுங்க. உங்க கணக்குப்படி எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு இந்த கிராமத்து மக்களுக்கு நிரூபிங்க. அடே, சீக்கிரமா போய் என்னோட சிவப்பு அட்டை போட்ட புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வா. அந்த காவலாளி வேகமா போய் கொஞ்ச நேரத்துல வெறும் கையை வீசிக்கிட்டு பதட்டமா அங்க வந்தான். ஐயோ ஐயா, அந்த அறையில புத்தகம் இல்லைங்க ஐயா. யாரோ ராத்திரியோட ராத்திரியா அந்த புத்தகத்தை திருடி இருக்காங்க போல. கதவெல்லாம் திறந்து கிடக்குது. என்னது, என்னுடைய புத்தகம் காணாம போச்சா? அடே, இது உன்னோட வேலையா தான் இருக்கும். அந்த புத்தகம் இல்லைன்னா என்னால ஜெயிக்க முடியாதுன்னு புத்தகத்தை திருடிட்டியா? காவலர்களே, இவனை பிடிச்சி கட்டி வைங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் மரியாதை இருக்காது. கணக்கையா, உன்னோட புத்தகம் இதுதானே? அத பார்த்த உடனேயே கனக்கையாவோட முகம் வாடி போச்சு. அவனுடைய முகத்துல ஒரு பதட்டமோ தெரிஞ்சுது. ஓஜனங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னோட புத்தகம் உன்கிட்ட எப்படி வந்தது? எதுக்கு அந்த புத்தகத்தை எடுத்த? உடனே அதை என்கிட்ட கொடு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு கணக்கையா. பரணி வாங்கின 10 வராகனுக்கு மாசத்துக்கு 10 வராகன் வட்டியை போட்டு 100 ஆக்கி இருக்க. இது சட்ட விரோதம். அது மட்டுமா, மகாராஜா கிராமங்கள்ல குளங்களை வெட்ட கொடுத்த நிதிய நீ உன்னோட கஜானால சேர்த்து வச்சிருக்க. ஏழைங்களுக்கு போக வேண்டிய விதைகளை நீ கள்ள சந்தையில கொண்டு போய் வித்திருக்க. ஒரு கிராம அதிகாரியா இருந்துகிட்டு நீ ஏழை மக்களை ஏமாத்தி திருடி தின்னு இருக்க. ஓஹோ, அதுக்கு என்னடா இப்போ? அந்த புத்தகம் உன் கையில இருக்கிறதால நீ எல்லாத்தையும் படிச்சிட்ட போல. இங்க நான் வச்சதுதான் சட்டம். அந்த கோட்டையில இருக்கிற ராஜா கிட்ட இந்த புத்தகத்தை நீ கொண்டு போய் கொடுக்க விட்டாதானே? அத நான் விட மாட்டேன். காவலர்களே, இவன் இந்த ஊரோட எல்லைய தாண்டக்கூடாது. முதல்ல இவன்கிட்ட இருந்து புத்தகத்தை புடுங்குங்க. காவலாளிகள் அந்த வழிபோக்கனை பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வரும்போது திடீர்னு தூரத்துல ஏதோ குதிரை ஓடுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. எல்லாரும் அந்த பக்கமா பார்த்தாங்க. மந்திரியார் அவருடைய பெரிய கூட்டத்தோட அந்த இடத்துக்கு குதிரை வண்டியில வந்தாரு. மந்திரிய பார்த்ததோ கனக்கையா உடனே எழுந்திருச்சு நின்னா. மகா மந்திரி, நீங்களா? நீங்க என்ன திடீர்னு எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது உத்தரவு இருந்தா எனக்கு செய்தி அனுப்பி இருந்தா நானே கோட்டைக்கு வந்திருப்பனே. வணங்குகிறேன் மகாராஜா. உங்களுடைய செய்தி கிடைச்ச உடனே உடனடியா ஓடோடி வந்தேன். உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரல இல்லையா அரசே? மந்திரி சொன்னத கேட்ட உடனேயே அந்த பஞ்சாயத்துக்கு வந்திருந்த ஊர் மக்கள் எல்லாரும் பரணியும் பார்வதியும் ஏன் கனக்கையாவும் கூட அதை கேட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. வழிபோக்கனுடைய வேஷத்துல இருக்கிறது நம்ம நாட்டோட மகாராஜா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கனக்கையா நின்னுக்கிட்டு இருந்த இடமே அதிர ஆரம்பிச்சுது. அவன் கீழே விழற மாதிரி போயிட்டான். என்ன மகாராஜாவா? மகாராஜா, நீங்களா மாறு வேஷத்துல வந்தது? என்ன மன்னிச்சிடுங்க அரசே. பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க யாருன்னு தெரியாம உங்களையே எதிர்த்து பேசிட்டேன். என் சொத்து எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க. என்ன மன்னிச்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அரசே. என்னோட கண்ணு முன்னாடியே என் மக்களோட உழைப்ப உறிஞ்சி திங்கறியா கணக்கையா? நான் தான் ராஜா, நான் வச்சதுதான் சட்டம்னு என்கிட்டயே சொன்னேன். நான் வழி போக்கனா நியாயம் கேட்டேன். நீ எந்த பதிலும் சொல்லல. இப்ப மகாராஜாவா என்னுடைய கட்டளைய கேளு. மந்திரியாரு, இவனை கைது பண்ணி சிறையில கொண்டு போய் அடைங்க. இவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி
அரச கஜானால சேர்த்துடுங்க. இவன் ஏமாத்தன ஏழை விவசாயிங்களோட கடனை தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு நஷ்ட ஈட்டையும் கொடுங்க. இவன் மறுபடியும் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள வராதபடி இவனை நாட்டை விட்டே துரத்துங்க. உத்தரவு மகாராஜா, உங்க கட்டளையை உடனே நிறைவேத்துறோம். காவலர்கள் கனகையாவை கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா மகாராஜாவை வாழ்க வாழ்கன்னு கத்துனாங்க. அப்போ மகாராஜா பரணி பக்கத்துல வந்தாரு. பரணி, நான் பசியில இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உனக்காக வச்சிருந்த கஞ்சிய கூட நீ எனக்காக கொடுத்த. இந்த நாட்டு மக்கள் படுற கஷ்டங்களை நான் உன்னோட குடிசையில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உன்னுடைய பயிர்கள் விளைய தேவையான எல்லா உதவிகளையும் அரச கஜானால இருந்து செய்யறேன். மகாராஜா, அந்த கடவுளே உங்க உருவத்துல என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு அரசே. நீங்க நல்ல உடல் நலத்தோட பல வருடங்கள் வாழணும் அரசே. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அதிகாரிகளே கேளுங்க, ராஜா அப்படிங்கிறவன் கோட்டையில சிம்மாசனத்துல உக்காந்து இருக்கிறவன் இல்ல. மக்களோட உண்மையான கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான அரசன். இனிமே ஒவ்வொரு மாசமும் நான் மாறு வேடத்துல கிராமங்கள்ல சுற்றி திரிவேன். யாராவது அநியாயம் செஞ்சா எந்த அதிகாரியா இருந்தாலும் தண்டிப்பேன். மகாராஜா சொன்னது கேட்டு கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து அந்த ராஜ்யத்துல யாரோட அதிகாரமும் செல்லாம எந்த அநியாயமும் நடக்காம நல்லபடியா நடந்துச்சு. அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிற திமிருல ஏழைங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். உண்மையான தலைவன் அப்படிங்கிறவன் மக்களோட மக்களா நின்னு அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண பாப்பான். விஜயநகரம் அப்படிங்கிற பெரிய சாம்ராஜ்யத்தை தர்மேந்திரன் அப்படிங்கிற அரசர் ரொம்பவும் தர்மத்தோட ஆண்டுகிட்டு வந்தாரு. அந்த ராஜ்யத்துல பல அடுக்கு காவலோட அந்த ராஜ்யத்தோட கஜானா அறை இருக்கும். அந்த கஜானா அறைக்கு மட்டுமே இரும்பு கதவு 7 இருக்கும். யாராலையும் உடைக்க கூட முடியாத அளவுக்கு பித்தளை பூட்டு போட்டிருக்கோம். அந்த அறைக்குள்ள போற அனுமதி மகாராஜாவுக்கும் அவருக்கு கீழே இருக்கிற மகா மந்திரியாருக்கும், அதே மாதிரி அந்த கோட்டையோட மொத்த பாதுகாப்பையும் பாத்துக்கிற சேனாதிபதியான வீரையாவுக்கு மட்டும்தான் அனுமதி. இவங்க 3 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த 7 கதவுக்கான சாவிகளும் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேரம் மகா மந்திரியார் அவருடைய அறையில அமைதியா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த ராஜ்யம் பேருக்கு தான் செல்வ செழிப்பா இருக்கு. இந்த ராஜ்யத்தோட மந்திரி நானு. செழிப்பாவும் இல்ல, செல்வத்தோடவும் இல்ல. இந்த மகாராஜா தானம் தர்மம் அப்படிங்கிற பேர்ல கஜானாவில் இருக்கிற எல்லாத்தையும் மக்களுக்காகவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த ராஜ்யத்தோட மந்திரி நானு. மாதம் வர்ற வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்தணுமா? இந்த கோட்டையோட கஜானாவில் இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் பார்க்கும்போது இது எல்லாமே எனக்கு சொந்தமானா என்னன்னு ஆசை மனசுக்குள்ள வருது. ஆனா அந்த அறைக்குள்ள எப்படி போறது? பகல் நேரத்துல போனா யாருன்னா பார்த்துடுவாங்க. இரவு நேரத்துல போலான்னு பார்த்தா அந்த முட்டாள் சேனாதிபதி வாசல்லையே தான் எப்பவும் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனை தாண்டி அந்த அறைக்குள்ள போகணும்னா நான் ஏதாவது யோசிச்சே ஆகணும் அப்படின்னு மந்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ரகசியம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட சேனாதிபதிக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருந்துச்சு. அது என்னன்னா, அவரு தூக்கத்துல நடப்பாரு. நடுராத்திரியில தூக்க கலக்கத்திலேயே எழுந்திருச்சு அப்படியே கோட்டையில இருக்கிற தோட்டத்துக்கு போய் விடிய காலையில அவருக்கே தெரியாம மறுபடியும் வந்து படுத்துருவாரு. அட, என்ன இதை போய் மறந்துருக்கேன். அந்த வீரையாவுக்கு சேனாதிபதி பதவியை கொடுக்கும்போது அவனுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசமான வியாதியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் எப்படியும் தூக்கத்திலேயே நடந்துக்கிட்டு தோட்டத்துக்கிட்ட போயிட்டு வருவான் இல்லையா? அவன் போயிட்டு வர்ற அந்த நேரத்துக்குள்ள நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கலாம். அவனுடைய பலவீனம் தான் இப்ப என் பலமா மாறி இருக்கு. அவன் தோட்டத்துக்குள்ள போன உடனே யாருக்கும் தெரியாம நான் அந்த கஜானாவுக்குள்ள போயிடணும். ஒவ்வொரு நாளும் கஜானா அறைக்கு போய் தேவையான தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுக்க முடியும். ஒருவேளை யாருன்னா கஜானாவில் கணக்கு குறையுதுன்னு நினைச்சா தினமும் ராத்திரி நேரம் அந்த அறைக்கு காவல் இருக்கிற சேனாதிபதி மேல தான் சந்தேகம் வருமே தவிர என் மேல யாருக்குமே சந்தேகம் வராது. அப்படி நினைச்ச உடனேயே மந்திரி தினமும் ராத்திரி அன்னையில இருந்து சேனாதிபதி தூக்கத்துல நடந்து தோட்டத்துக்கு போற நேரம் யாருக்கு தெரியாம அந்த கோட்டையோட கஜானாவை திறந்து உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை திருட ஆரம்பிச்சாரு. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் தங்கத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்த சேனாதிபதிக்கு அது குறையிற மாதிரி தோணுச்சு.
என்ன இது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பெட்டியில தங்க காசுகள் நிறைய இருந்துச்சே. ஒரு வாரமா மகாராஜா யாருக்கும் எந்த தான தர்மமும் செய்யல, மற்ற நாடுங்களுக்கு வரி கூட கட்டலையே. ஆனா பெட்டியில தங்க காசுங்க குறைஞ்ச மாதிரி இருக்கே. என்னை தாண்டி இந்த அறைக்குள்ள யாரும் வரவும் முடியாது. ராத்திரி முழுக்க நான் தானே இந்த அறைக்கு காவல் இருந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த அறையோட பூட்டு சாவி என்கிட்டையும் ராஜா கிட்டையும் மந்திரி கிட்டையும் மட்டும்தானே இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த அறையிலிருந்து ஒரு தங்க காசை கூட திருடினதில்ல. மகாராஜாவுக்கு இங்கிருந்து எதையும் திருட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா மூணாவதா இருக்கிறது மந்திரியார் மட்டும்தான். அவரு இந்த அறைக்குள்ள எதுக்காக வரணும்? ஆனா அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவரு ஏதாவது எடுத்திருப்பாரோ? இந்த விஷயத்த முதல்ல நான் மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணும், இல்லனா இது பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி சேனாதிபதி மகாராஜா தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவரை போய் சந்திச்சாரு. மகாராஜா, நீங்க தனிமையில இருக்கும்போது உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உடனே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய, அதுலயும் ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. நாளுக்கு நாள் நம்ம கஜானாவில இருந்து தங்க காசுங்க குறையுது. யாரோ அந்த தங்கங்களை திருடுறாங்க அரசே. சேனாதிபதி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம ராஜ்யத்தோட தங்க காசுங்க திருடு போய்கிட்டு இருக்கா? அது எப்படி சாத்தியம்? நம்முடைய கஜானாவுக்கு பாதுகாப்பு ரொம்பவும் அதிகமாச்சே. அவ்வளவு பாதுகாப்பை தாண்டி யாரால திருட முடியும்? மகாராஜா, என்னோட சந்தேகமும் அதுதான். அந்த அறையோட சாவி ஒன்று என்கிட்ட, இன்னொன்று உங்ககிட்ட, அப்புறம் இன்னொன்று மந்திரி கிட்ட தான் இருக்கு. வேற யாராவது வந்தா பூட்டை உடைச்சிருப்பாங்க. ஆனா பூட்டுக்கு எதுவும் ஆகல. யாரோ சாவியை போட்டு தான் கதவை திறந்து அதுக்கப்புறம் தங்கத்தை திருடி இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம மகா மந்திரி தான் இந்த வேலையை செய்யறாருன்னு சந்தேகமா இருக்கு. சேனாதிபதி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மகா மந்திரி என்னோட வலது கை போன்றவர். எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிற நம்பிக்கையானவர். அவரால் இந்த ராஜ்யத்துக்கு எப்பவும் நன்மை மட்டும்தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்டவர் நம்ம ராஜ்ய சொத்தை திருட அவசியம் என்ன? எப்படிப்பட்ட சாட்சியும் ஆதாரமும் இல்லாம அவர் மேல பழி போட உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நான் நினைச்சா இந்த நொடியே உங்க பதவியை பறிச்சு இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில விரட்டிடுவேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நீங்க என் தலையை வெட்டினாலும் சரி, என் கண் முன்னாடி நடக்கிற அநியாயத்தை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த ராஜ்யத்துக்கு என்னால அநியாயம் பண்ண முடியாது. என்னோட சந்தேகம் உண்மைதான் அரசே. என்னுடைய கணிப்பு படி இந்த ராஜ்யத்துக்கு மந்திரியார் துரோகம் பண்றாரு. நம்ம ராஜ்யத்து மேல உனக்கு பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும் சேனாதிபதி. ஆனா மகா மந்திரியார் மேல இப்படி ஒரு பழிய போடுறத என்னால ஏத்துக்க முடியல. ஒருவேளை உன்னோட சந்தேகம் உண்மைதானா மகா மந்திரி தான் இதை செய்யறாருன்னா அவரை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்து. இல்லைன்னா அவரு தான் இதை செய்யறாருன்னு சாட்சியோட நிரூபிச்சிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அவரோட இடத்துல நீ இருப்ப. உனக்கு தான் மரண தண்டனை கிடைக்கும். இல்லைனா இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில போக வேண்டி இருக்கும். நீயே முடிவு பண்ணு. நிச்சயமா மகாராஜா. யாரு நம்ம ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணாலும் சரி, அந்த துரோகி யாரு அப்படிங்கிறத உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். மகாராஜா சொன்னதை கேட்டு சேனாதிபதி அவருடைய அறைக்குள்ள போய் எப்படி இந்த திருட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. தினமும் ராத்திரி நேரம் நான் தான் அந்த அறைக்கு முன்னாடி காவல் இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி என்னை தாண்டி அவரால் அந்த அறைக்குள்ள போய் தங்கத்தை திருட முடியுது? ஆமா, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கே. நான் தூக்கத்துல நடப்பேன் அப்படிங்கிறது மகா மந்திரியாருக்கு மட்டும்தான் இங்க தெரியும். அப்படின்னா நான் தூக்கத்துல நடந்து தோட்டத்துக்கு போயிட்டு வர நேரத்துக்குள்ள அவரு கஜானாக்குள்ள புகுந்து தங்கத்தை திருடுறாரா? ஒருத்தனோட பலவீனத்தை வச்சு இந்த ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ற அந்த மந்திரியார என்னோட பலவீனத்தை வச்சே நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியும் அவரு திருட வருவாரு தானே? அன்னைக்கு ராத்திரி சேனாதிபதி கஜானா அறைக்கு வாசல்ல எப்பவும் போலவே படுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரு தூங்குன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எப்படியாவது மந்திரியோட குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நடுராத்திரியில எழுந்திருச்சு தூக்கத்துல நடக்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அவரு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவரு தூங்கவே இல்ல. சரியா இதே வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த மந்திரியும் ரொம்ப சந்தோஷமா அவரு தூக்கத்துல நடந்து போறத பார்த்து, ஆஹா, சேனாதிபதி இன்னைக்கும் தூக்கத்துல நடந்துக்கிட்டே தோட்டத்துக்கு போயிட்டான். இவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது எனக்கு நல்லதா போச்சு. கடவுள் ஒரு சில பேருக்கு தான் இப்படி ஒரு வியாதியை கொடுப்பாரு. இவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதால தான் என்னால தைரியமா கஜானாக்குள்ள புகுந்து 2 படி தங்கமாவது கொண்டு வர முடியுது. சரி, போகலாம். மந்திரி ரொம்ப அமைதியா எந்த சத்தமும் போடாம யாருக்கும் தெரியாம
கஜானா அறையோட போட்டு திறந்து கஜானாக்குள்ள போனாரு. கஜானா அறையில சின்னதா ஒரு விளக்க பத்த வச்சு அந்த வெளிச்சத்துல தங்கத்தை திருடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு சேனாதிபதி பாத்துக்கிட்டு இருந்தாரு. கைய கழுவுமா மந்திரியாரு மாட்டினாரு அப்படிங்கறத சொல்றதுக்காக நேரா ராஜாவோட அறைக்கு போனாரு. மகாராஜா, மகாராஜா, தயவு செஞ்சு வெளியில வாங்க. என்ன சேனாதிபதி, இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க? எதிரி நாட்டு படைகள் எதனா வந்துகிட்டு இருக்கா? மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க இப்படியே நடந்தே உடனே என் கூட வரணும். நேத்து நீங்க என்கிட்ட கேட்ட சாட்சி இப்ப கஜானாக்குள்ள இருக்கு. எனக்கு வந்த சந்தேகம் உண்மையா பொய்யான்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்பதான் மந்திரியாரு கஜானாக்குள்ள போனாரு. அவரு தங்கத்தை திருடுறத நீங்க உங்க கண்ணால வந்து பாருங்க. மகாராஜா அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியமா சேனாதிபதி சொன்னது கேட்டு அவரு பின்னாடியே ராஜ்யத்தோட கஜானா அறைக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. வரும்போது அவங்க ரகசியமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கஜானா அறையில இருந்த மந்திரியாருக்கு யாரோ அந்த பக்கமா நடந்து வர காலடி சத்தமும் அதே மாதிரி யாரோ ரகசியமா பேசுற சத்தமும் கேட்டுச்சு. அதை கேட்ட உடனேயே அவரு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட, இந்த நேரத்துல கஜானா அறைக்கிட்ட யாரு நடந்து வராங்க? நடந்து வர்ற உருவங்களை பார்க்கும்போது மகாராஜா அப்புறம் சேனாதிபதியோட உருவம் மாதிரியே தெரியுதே. அப்படின்னா சேனாதிபதியோட தூக்கம் இவ்வளோ சீக்கிரம் தெளிஞ்சு போச்சா? இந்த நேரத்துல நான் இங்க இருந்தா நான் தான் திருடன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்பவே பின்வாசல் வழியா நான் இருட்டோட இருட்டா மறைஞ்சு போயிடுறேன். நான் ராஜா கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டா என் வாழ்க்கையே நாசமாயிடும். மகா மந்திரியார் உடனே கையில இருக்கிற தங்கத்தை எல்லாம் அங்கேயே போட்டுட்டு கொஞ்சம் கூட சத்தமே செய்யாம அதே கஜானா அறையில இருக்கிற ரகசிய வாசல் வழியா வெளியில போயிட்டாரு. ஆனா அந்த கஜானா அறையில அப்படி ஒரு ரகசிய வாசல் இருக்கிறது அவரை தவிர வேற யாருக்குமே தெரியவும் தெரியாது. ராஜாவும் சேனாதிபதியும் 2 பேரும் அந்த அறைக்குள்ள வந்து பார்த்தப்போ அங்க தங்க காசுங்க கொட்டி கிடந்துச்சு. ஆனா அந்த இடத்துல திருடேன்னு சொன்ன மந்திரியார் இல்ல. அத பார்த்து ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. மகாராஜா, அவரு இங்க தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கஜானா அறையோட கதவு திறந்திருக்கு பாருங்க. அவரு இப்பதான் நாம வர்றத பார்த்துட்டு தப்பிச்சு போயிருக்கணும் மகாராஜா. ஆனா சேனாதிபதி, நீங்க சொன்ன சாட்சி இங்க இல்லையே. கீழே தங்க காசுங்க விழுந்திருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா தூக்க கலக்கத்துல என்னை எழுப்பி தேவையில்லாம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்பதான் பின்வாசல் வழியா வெளியில போன மகா மந்திரி அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே சுத்தி வந்து முன்வாசல் வழியா கஜானா அறைக்குள்ள போனாரு. அவரை பார்த்து ராஜாவும் ஆச்சரியப்பட்டாரு. மகாராஜா, இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதனா பிரச்சனையா மகாராஜா? எனக்கு செய்தியை சொல்லி அனுப்பியிருந்தா உடனே நான் வந்திருப்பேனே. எதுக்காக கதவை திறந்து வச்சிருக்கீங்க? பிரச்சனை எனக்கா உனக்கான்னு அப்புறம் பார்க்கலாம் மந்திரியாரு. முதல்ல நீ சொல்லு. இந்த நேரத்துல கஜானா அறைக்கிட்ட உனக்கு என்ன வேலை? நீ இருக்க வேண்டியது உன்னோட வீடாச்சே. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? நான் வீட்டுக்கு போகல மகாராஜா. கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கேயே என் அறையில தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. அப்பதான் காத்து வாங்கலான்னு வெளியில வந்தேன். அப்பதான் இந்த அறையோட கதவு திறந்திருக்கிறத பார்த்தேன். எதுக்காக இந்த நேரத்துல அறை கதவு திறந்திருக்குன்னு அதை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த நேரத்துல கஜானா அறை திறந்திருக்குன்னா நிச்சயம் இதுக்குள்ள பிரச்சனை இருக்கணும். என்னாச்சு மகாராஜா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. மந்திரி சொன்னது கேக்குறதுக்கு அப்படியே நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால ராஜாவுக்கு மந்திரி மேல சந்தேகம் வரல. ஆனா சேனாதிபதிக்கு நிச்சயமா இவன் தான் திருட அப்படிங்கிற சந்தேகம் ஊர்ஜிதமாச்சு. எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரன், எவ்வளோ நல்லா நடிக்கிறான். திருட மாதிரி திருட வந்துட்டு நாங்க வர்றதை கண்டுபிடிச்சிட்டு வெளியில ஓடி போய் இப்ப எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து என் மேலேயே பழிய சுமத்த பார்க்கறான். இப்போ நான் எதுவும் பேசக்கூட முடியாது. இப்ப நான் எதை பேசினாலும் மகாராஜா நம்ப மாட்டாரு. ஏன்னா அவரு மந்திரி விரிச்ச வலையில விழுந்திருக்காரு. இன்னைக்கு தப்பிச்சா என்ன, நிச்சயம் ஒரு நாள் மாட்டதானே போற. இந்த அறைக்குள்ள இருக்கிற யாருக்கும் தெரியாத ரகசிய வழி ஒன்று இவனுக்கு தெரியும் போல. எந்த வழியிலையும் இனி நீ தப்பிக்க முடியாது. எல்லா வழியும் நான் அடைக்க போறேன். சரி மந்திரியாரே, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. சேனாதிபதி, பார்த்து கவனமா காவலுக்கு இருங்க. நாளைக்கு காலையில நாம இத பத்தி பேசுவோம். அந்த நாள் இரவு அப்படி முடிச்சு போச்சு. ஆனா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பயத்திலேயே மகா மந்திரியார் 2 நாள் அந்த கஜானா அறை பக்கம் போகவே இல்ல. ஒருவேளை போனா நிச்சயமா மாட்டிப்போம் அப்படிங்கிற பயம்தான் அது. ஆனாலும் அவருக்கு அந்த தங்கத்து மேல இருக்கிற ஆசை மட்டும் சுத்தமா போகவே இல்ல.
ஏன்னா ஒரு தடவை அத்தனை தங்கத்தை பார்த்தவனால மறுபடியும் அந்த தங்கத்தை விட மனசு வராது. ஆனா அந்த பேராசை தான் அவருடைய அழிவுக்கு காரணமாச்சு. எப்படியோ நான் தான் திருடன் இல்லைன்னு நிரூபிச்சாச்சே, அப்படின்னா என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் கஜானா அறையில போய் தங்கத்தை திருடலான்னு நினைச்சாரு. அன்னைக்கு ஏதோ என் நேரம் நல்லா இருந்ததால ரகசிய வழி மூலமா தப்பிச்சு வந்துட்டேன். அந்த சேனாதிபதி திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல மும்முரமாய் இருக்கான். ஆனா அவனுக்கு தான் அந்த ரகசிய வழி தெரியாதே. இன்னைக்கும் எப்படியும் அவன் தூக்கத்துல நடப்பான். அந்த நேரத்துல கஜானாக்குள்ள போய் தேவையான அளவுக்கு தங்கத்தை திருடிக்கிட்டு ரகசிய வழி மூலமா வந்துடலாம். அவன் எங்க என்ன கண்டுபிடிக்க போறான்? இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கஜானாக்குள்ள போய் தங்கத்தை திருடிக்கிட்டு உடனே வரணும். அப்படி நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி தங்கத்தை திருடி ஆகணும்னு முடிவெடுத்தாரு மகாமந்திரி. ஆனா இன்னொரு பக்கம் சேனாதிபதி ராஜாவை வச்சு ஒரு பெரிய திட்டத்தையே போட்டாரு. இந்த தடவை இந்த விஷயத்த ராஜா கிட்ட மட்டும் சொல்லாம சேனாதிபதிக்கு ரொம்பவும் நம்பிக்கையான சில காவலர்களையும் அவரு கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி கவனமா இருக்க சொல்லி சொன்னாரு. மந்திரி எந்த வழியா தப்பிச்சு வருவாரு அப்படிங்கறது சேனாதிபதிக்கு தெரியும். அதனால காவலர்களை அங்கவே நிக்க சொன்னாரு. காவலர்களே, இன்னைக்கு ராத்திரி நாம இந்த ராஜ்யத்தோட துரோகிய கண்டுபிடிக்க போறோம். அவன் கஜானாவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய வழி மூலமா வெளியில வர போறான். அப்படி அவன் வரும்போது அவன் யாரா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா அவனை அதே இடத்துல கைது செய்யணும். இது அரசரோட ஆணை. அன்னைக்கு ராத்திரி சேனாதிபதியான வீரையா மறுபடியும் தூக்கத்துல நடந்து தோட்டத்துக்கு போற மாதிரி நடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. இத தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த மந்திரி இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சாரு. உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவரு கஜானா அறைக்குள்ள போனாரு. அவருக்கு தேவையான அளவுக்கு தங்க காசுகளை எடுத்துக்கிட்டாரு. ஆனா அதே நேரத்துக்கு கஜானா அறையோட முன்வாசல்ல மகாராஜாவும் சேனாதிபதியும் வர சத்தம் உள்ள இருக்கிற மகாமந்திரியார் காதுல விழுந்துச்சு. அதை கேட்ட உடனே அவரு ரொம்பவும் பயந்து போயிட்டாரு. வந்துட்டானா? இந்த சேனாதிபதிக்கு இதே வேலையா போச்சே. சரி, யாருக்கும் தெரியாத ரகசிய வழி மூலமா வெளியில போயிடுறேன். யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. நிம்மதியா திருட கூட முடியல அப்படின்னு மந்திரி சிரிச்சுக்கிட்டே பின்வாசல் வழியா தப்பிச்சு வெளியில வந்தாரு. ஆனா அங்க அவரு எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அங்கே காவலர்கள் இருந்தாங்க. திருடிக்கிட்டு வர மந்திரியார கைது செஞ்சாங்க. அசையாதீங்க, அசைஞ்சா உயிர் போயிடும். மந்திரி அந்த வழியா தான் தப்பிச்சு வருவாரு அப்படின்னு ஏற்கனவே சேனாதிபதி கணிச்சதுனால காவலர்களை அங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. காவலர்கள் மந்திரிய அடிச்சு அந்த கஜானா அறையோட முன்வாசல் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவங்க அந்த கஜானா அறையோட முன்வாசல திறந்த உடனேயே மகாராஜா கையில தீப்பந்தத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அங்க மந்திரியோட கையில இருக்கிற அந்த தங்க காசுகளை பார்த்து ராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. அப்ப மகாராஜா மந்திரி கிட்ட வந்து, மகாமந்திரியாரே, என்ன இது? என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தவற மறைக்கிறதுக்காக எவ்வளவெல்லாம் பொய் பேசுனீங்க, எவ்வளோ பெரிய நாடகத்தை ஆடுனீங்க. இந்த ராஜ்யத்தை நல்லபடியா பாதுகாக்க வேண்டிய நீங்களே இந்த ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ண நினைக்கலாமா? இந்த ராஜ்யத்தோட செல்வங்களை திருடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எதுக்காக வந்துச்சு? பாவம், ராத்திரி நேரத்துல தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிற சேனாதிபதியோட பலவீனத்தை பயன்படுத்தி அந்த நேரத்துல இந்த ராஜ்யத்தோட தங்க காசுகளை திருடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க திருடினது தங்கம் இல்ல மந்திரி, இந்த ராஜ்யத்தோட கௌரவம். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ண நினைக்கல. ஆனா அந்த தங்கத்தை பார்க்கும்போது என்னோட ஆசையை கட்டுப்படுத்த முடியல. நீங்க கொடுக்கற தண்டனைய நான் ஏத்துக்கிறேன் மகாராஜா, ஆனா என் உயிரை மட்டும் விட்டுடுங்க. மன்னிப்பு கேட்குற தகுதியை நீங்க இழந்துட்டீங்க மந்திரியாரே. ராஜ்யத்து மக்கள் செய்யற தவறுக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனா அந்த மக்கள் செய்யற தவறை தட்டி கேட்குற இடத்துல இருக்கிற நீங்க செய்யற தவறுக்கெல்லாம் நிச்சயமா மன்னிப்பு கிடையாது. இந்த நொடியிலிருந்து இந்த ராஜ்யத்தோட மந்திரி நீங்க இல்ல. உங்களுடைய சொத்துக்களும் கஜானாவில இருந்து நீங்க திருடின தங்கமும் ராஜ்யத்தோட கருவூலத்துக்கு வரணும். இனிய அரசவையில உங்களுக்கு இடம் இல்ல. இந்த ராஜ்யத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தண்டனை. உடனே வெளியில போங்க. மகாராஜாவோட ஆணையின்படி காவலர்கள் மந்திரியார கைது செஞ்சு அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. மகாமந்திரி அவர் செஞ்ச தப்புக்கு அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போக வேண்டி இருந்துச்சு. சேனாதிபதியோட புத்திசாலித்தனத்தையும் அவனுடைய தைரியத்தையும் மகாராஜா ரொம்பவும் பாராட்டினாரு. சேனாதிபதி, உன்னை நான் தப்பா எடை போட்டுட்டேன். மந்திரியாரு செய்யற துரோகத்தை நீ என்கிட்ட வந்து சொல்லியும்
அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையால உன்னை நான் நம்பல. உனக்கு ராஜ்யத்து மேல இருக்கிற பக்தியும் என் மேல இருக்கிற விசுவாசமும் அந்த மந்திரிக்கு இல்லாம போச்சு. உன்னுடைய பலவீனத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா அதே பலவீனத்தை வச்சு அவரை நீ கண்டுபிடிச்ச விதம் அருமை. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி இந்த ராஜ்யத்தோட சேனாதிபதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனா நீ இனிமே சேனாதிபதி மட்டுமில்ல, இந்த ராஜ்யத்தோட மொத்த பொறுப்பையும் பார்த்துக்கிற மந்திரியாரோட பதவியை உனக்கு கொடுக்கறேன். மகாராஜா, உங்களுடைய கட்டளை தான் எனக்கு வேதம். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் என் பலம் அரசே. மகாராஜா சேனாதிபதியோட அறிவையும் திறமையையும் பாராட்டுறதுக்காக சபையில அவருக்கு கௌரவம் செஞ்சு அவருக்கு ஆயிரக்கணக்கான தங்க காசுகளையும் அந்த கோட்டைக்கு பக்கத்திலே ஒரு அழகான பவனத்தையும் அவருக்கு பரிசா கொடுத்தாரு. சேனாதிபதி அன்னையிலிருந்து இன்னும் ரொம்ப நேர்மையா அந்த ராஜ்யத்துக்காக உழைச்சாரு. இப்போ அவரு மந்திரியும் கூட. நம்மள நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கும் போது அத சரியா செய்யணும். அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தணும். ஆனா நம்மளுடைய சுயலாபத்துக்காக நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க மேல தப்ப சுமத்தி நாம சந்தோஷமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது பெரிய பாவமாகும். அந்த பாவம் செய்யும் போது தெரியாது, ஆனா அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கும் போது அது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? முதல் தடவை மந்திரி ரொம்பவும் தெளிவா தப்பிச்சாரே அதுவா, இல்ல ரெண்டாவது தடவை மந்திரிய பிடிக்கிறதுக்காக சேனாதிபதி தெளிவா ஆட்களை முன்னாடி நிப்பாட்டி வச்சாரே அதுவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கதையை பார்த்ததுக்கு நன்றி.